புதிய பூமி நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. என்னப்பா இவ்வளவு கேவலமா இருக்காரு அப்படின்னு யாராவது கேவலமா இருக்கவங்களை பார்த்து சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனா பாருங்க, அந்த வார்த்தை யாருக்கு பொருத்தமா இருந்ததோ இல்லையோன்னு தெரியாது. ஆனா இந்த வார்த்தை, இந்த மாதிரி ஒரு கேவலமானவரை இந்த உலகத்துல பார்த்ததே இல்லைன்னு சொல்லக்கூடிய வார்த்தை யாருக்கு 1000% பொருத்தமா பொருந்தி போகுன்றதுதான் பாருங்க இந்த காணொலிக்குள்ள ஒட்டுமொத்தமா பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும், இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலிக்குள்ள போயிடுவோம். பனையூர் பண்ணையார் வாரிசு நடிகர் விஜய் இருக்கார் இல்லைங்களா? அவரு வெளியே வரணும்னு சொன்னா போலீஸ் அனுமதி கொடுக்கணும். விஜய் வெளியே வராருன்னு சொன்னாவே பார்ப்பதற்காக ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் பாருங்க விஜய் நிக்கிற தெருவுக்கு வந்து முன்னாடியே வந்து நின்றுடுவாங்க. அவ்வளவு மாசு, அவ்வளவு கிரேஸ், கேரியர் உச்சத்துல இருக்கிற அப்பேற்பட்ட உச்ச நடிகர். எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல, அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல. கிரீன் கார்டர் இருக்கு இல்லைங்களா? எமர்ஜென்சி மெடிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற அந்த கிரீன் கார்டர் எனக்கு அமைக்க வேண்டும். கரூர்ல என்னால் உயிரிழந்த குடும்பத்தை நேரடியாக போய் பார்த்து நான் ஆறுதல் சொல்லணும்னு சொன்னா எனக்கு கிரீன் கார்டர் வேணும்னு டிஜிபி ஆபீஸ்ல பெட்டிஷன் கொடுத்தவர் தான் இந்த விஜய். அப்பேற்பட்ட உச்சத்துக்கும் பேருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் சொந்தக்காரராக, தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிற விஜய் அசால்ட்டா டிஜிபி ஆபீஸ்க்கு நேற்றைய தினம் போறாருன்னா பாத்துக்கோங்க. அவர் மட்டும் போகல, விஜய் கட்சியோட போர்வாளாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், நாங்க சொல்லலங்க, அவங்களே தான் பில்டப் பண்ணாங்க. எங்க கட்சிக்கு செங்கோட்டையன் வந்துட்டார்னு சொன்னாலே எல்லார் வயிற்றுல புளிய கரைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான போர்வாளாக இருக்கிறவர் செங்கோட்டையன் அவர்கள். அந்த போர்வாளும் உடன் செல்கிறது டிஜிபி அலுவலகத்திற்கு. எதுக்காக விஜயே டிஜிபி அலுவலகத்திற்கு நேராக செல்கிறார் என்றால், ஏதாவது அனுமதி சம்பந்தமாக, எலெக்ஷன் வருது இல்லைங்களா? எலெக்ஷன் வருது, கூட்டம்லாம் போறாரு, பிரச்சார கூட்டத்துக்கு ஏதாவது அனுமதி வாங்கறதுக்காக நேரடியாக போயிருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு யோசிக்கலாம். அதான் கிடையாது. மிஸ்டர் பொன்ராஜ் இருக்கார் இல்லைங்களா? அவர் மீது புகார் கொடுப்பதற்காகத்தான் நேரடியாக போயிருக்காரு விஜய் டிஜிபி ஆபீஸ்க்கு. சரி, பொன்ராஜ் மீது விஜய் என்னன்னு புகார் கொடுக்க போறாருங்க? ஐயகோ, தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்தமான பெண்களை, கோடிக்கணக்கான பெண்களை பொன்ராஜ் இழிவுபடுத்திட்டாரு. இது முழுக்க முழுக்க திமுகவோட தூண்டுதல். திமுகவோட அதி தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய பொன்ராஜ் பேசியது பொன்ராஜாக பேசியது கிடையாது. திமுக தூண்டி விட்டுதான் பேசியிருக்காங்க. தாவேகாவை சீண்டுவதாக நினைத்து கொண்டு ஒட்டுமொத்த பெண்களையும் அவமதிக்கும் இச்செயலால் வருகின்ற தேர்தலில் தாய்குலத்தின் ஏகோபித்த முடிவால் தீய சக்தி திமுக மண்ணை கவ்வப்போவது உறுதி உறுதி உறுதி. பொன்ராஜ் என்பவரை கண்டித்து விஜய் கொடுத்த அறிக்கை தான் இது. இந்த அறிக்கையில சில பல வார்த்தைகள்லாம் சேர்த்து கோத்து மாத்தி டிஜிபி அலுவலகத்துல புகார் கொடுக்கிறாரு. அந்த புகார் கடிதம் தான் இது. டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்த அந்த புகார் கடிதத்துல இந்த பண்பாட குறித்தெல்லாம் பேசிக்கிறார் பாருங்க. தமிழ் பண்பாட்டில் பெரும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய தாய்க்குல தங்கங்களை தரம் தாழ்ந்து விமர்சித்து வரும் திரு பொன்ராஜ் என்கின்ற இந்த நபர் ஆளும் கட்சியான திமுக தலைமையின் அரவணைப்பில் இருப்பதால் தன்னை யாராலும் கட்டுப்படுத்த இயலாது என்ற நினைப்பில் எல்லை கடந்து அநாகரிகமாக பேசி வருகிறார். சோ ஒட்டுமொத்தமா தாவேகா மகளிர் நாங்க குறிப்பிடல, அவங்க கட்சி பேரை குறிப்பிடுவதற்கு பதிலாக தமிழக மகளிரை மிக மிக மோசமாக பேசி வரும் இந்த பொன்ராஜ் என்கின்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி டிஜிபி அலுவலகத்துல விஜய் நேரடியாக போயிட்டு புகார் கடிதத்தை கொடுக்குறாரு இல்லைங்களா? சரி, மிஸ்டர் பொன்ராஜ் என்னதான் பேசினார்? அப்படியே அதையே பார்த்துருவோமே. அவர் பேசுந்த படிப்பறிவில் சிறந்த தமிழ்நாடு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு, முதலமைச்சர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா எடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். இப்படி ஒரு தற்கொலை கூட்டமெல்லாம் இருக்கு. சரிகட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், வரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம், புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம், அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நான் தங்கச்சியாக இருப்போம், அக்காவாக இருப்போம், பொட்டாட்டியாக இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு அப்படின்றத உலகத்திற்கு வெடி காமிச்சதுக்கு நம்ம விஜயை வந்து பாராட்டும். நீங்க கடுமையா விஜயையும் விஜயுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் அவங்க செய்த செயல்பாடை வச்சு விமர்சனம் பண்றீங்க. நடந்திருக்கு பேசுறீங்க. தங்கச்சியா இருப்பேன், அக்காவா இருப்பேன், பொட்டாட்டியா இருப்பேன்னு சொன்னா அவளை வந்து விபச்சாரம் சொன்னா பெரிய அபத்தம். அது நான் ரசிகா இருந்தா யாரா இருந்தா நம்மளுக்கு என்னங்க? ஒரு 6-7 தினங்களுக்கு முன்பாக ஒரு சேனல்ல இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூல அவர் பேசுறது இதுதான். அவர் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோடிக்கணக்கான பெண்களும் அப்படித்தான் அப்படின்னு சொன்னார் அவரு. தங்கச்சியா இருப்பேன், அக்காவா இருப்பேன், பொட்டாட்டியா இருப்பேன்னு சொன்னா அவளை வந்து விபச்சாரம் சொன்னா பெரிய அபத்தம். இல்லவே இல்லைங்களே. இந்த மாதிரி பேசுற டிவிகே கட்சியை சேர்ந்த ஒரு சில பெண்கள்
அதுவும் பாருங்க டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற எல்லா பெண்களையும் குறிப்பிட்டு சொல்லலாவது. இந்த மாதிரி பேசுறவங்க எந்த மாதிரிங்க? அதோ அந்த மாதிரிங்க. ஆயிரம் தங்கச்சி இருக்கிறோம், ஆயிரம் அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யார் வேணா போட்டுட்டு போட்டு தலை. பாத்துக்கோங்க, இந்த மாதிரி இருக்கிற சில ஜென்மங்களை குறிப்பிட்டு தான் பேசினாரு. இந்த மாதிரி சில ஜென்மங்கள் தான் தமிழ்நாட்டில் பண்பாட்டில் போற்றுதலுக்குரிய இடத்துல இருக்காங்களா? எந்த தமிழ் பண்பாட்டில் பெரும் போற்றுதலுக்குரிய இடத்துல இருக்கிற இந்த மாதிரி தாய்மார்கள் கேமராவுக்கு முன்னாடி ஓப்பனாகவே பகிரங்கமா அது என்னது அக்காவா இருக்கிறோம், தங்கச்சியா இருக்கிறோம், இந்த மாதிரி பேசுற சிலரை குறிப்பிட்டு டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற, மறுபடியும் சொல்றோம், ஒட்டுமொத்தமான பெண்களை குறிப்பிட்டு அவர் சொல்லல, இந்த மாதிரி பேசுற சிலரை குறிப்பிட்டு தான் சரிகட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், வரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம். அந்த இன்டர்வியூ கொடுத்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 தினங்கள் கழித்து எந்த கான்டெக்ட்ல அவர் அந்த பதில சொன்னாருன்றத டக்குன்னு கட் பண்ணிட்டு அவர் பேசுற அந்த வார்த்தையை மட்டும் வெட்டி வழக்கம் போல பாருங்க விஜயோட வெர்ச்சுவல் வாரியர்ஸ், சாரி வல்கர் வாரியர்ஸ், எதுக்காக வல்கர் வாரியர்ஸ் சொல்றோம்னு பின்னாடி தெரியும். வல்கர் வாரியர்ஸ் சமூக வலைதளங்கள்ல பரப்ப விடுறாங்க. வழக்கம் போல பாருங்க சமூக வலைதளங்கள்ல சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் எனக்கு தான் ஓட்டு போட சொல்றாங்கன்ற ஒரு வீடியோ கூட தலையில தூக்கி வச்சு வேலை வெட்டி இல்லாம எல்லா வீடியோவை பார்த்துட்டு கொண்டாடுற விஜய் பாருங்க, வேலை வெட்டி இல்லாம இந்த கட்டு பேஸ்ட் காப்பி வெர்ஷனை பார்த்துட்டு ஐயோ என்னால் நெஞ்சி பொறுக்க முடியவில்லையே, உடனடியாக டிஜிபி அலுவலகத்துக்கு வண்டி ஓட்டுறான். விஜயே போறாரு, நேரடியாக களத்துல இறங்கி டிஜிபி அலுவலகத்துல போயிட்டு பொன்ராஜ் மீது புகார் கொடுக்கிறாரு. அதுவும் அந்த புகார் கூட எப்படிங்க, பல்வேறு பணிகளுக்கு இடையில் பணிச்சுமை பாரம் தாங்க முடியல, முதுகே பாருங்க அவருக்கு கூன் விளையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளவு பணிச்சுமைகளை சுமந்து கொண்டிருப்பதன் நடுவே தமிழக பெண்களுக்காக இறங்கி வந்திருக்காராம். நம்முடைய தலைவர் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு பணிகள் தங்களுடைய அலுவலகத்திலே பணிகள் இருக்கிற போது கூட அதை நிறுத்திவிட்டு உடனடியாக தலைமை காவலர் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கிற அவரிடத்திலே இந்த கடிதத்தை வழங்க வேண்டும் என்று வழங்கி இருக்கிறார்கள். அப்படிங்களா? எவ்வளவு பணிகள் இருக்கு விஜய்க்கு? விஜய் என்ன தமிழ்நாட்டோட முதலமைச்சரா? அவர்கள் அவ்வளவு பணி சுமைகள் இருக்கா? எந்த ஒரு வேலை வெட்டி இல்லாத காரணத்தினால் தான். அதுவும் முக்கியமா பாருங்க, திமுகவை எதிர்ப்பதற்கு எந்த ஒரு காரணம் இப்போதைக்கு பாருங்க அவருக்கு சிக்கல. ஏற்கனவே திமுகவை விமர்சனம் செய்கிறோம், எதிர்க்கிறோம் என்கின்ற பெயரில் எதிர்த்து பேசி அடிக்கு மேல அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு திமுகவை எதிர்த்து பேசுவதற்கு எந்த ஒரு காரணம் அவருக்கு கிடைக்கல. அதனால பாருங்க, கிடைத்ததை வைத்துக் கொண்டு பொன்ராஜ் பேசியது திமுகவோட தூண்டுதலின் காரணமாகத்தான் புகார் கொடுக்குறாரு இல்லைங்களா? இப்படி வேக வேகமா போயிட்டு புகார் கொடுக்குற இந்த வேகத்தை ஒரே ஒரு நாளாவது என்னம்மா இந்த மாதிரிலாம் ஓப்பனா பேசுறீங்களேம்மா, பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்றீங்களேம்மா, இதெல்லாம் தப்பு இல்லையாமான்ட்டு என்றைக்காவது ஒரு நாள் விஜய் மைக்கை பிடிச்சி ஒன்னு கத்துறா இல்லைங்களா, திமுக 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 தீய சக்தின்ட்டு. அந்த நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு உங்க ரசிகர் சாம்பிஸ் கூட்டத்துக்கு விஜய் என்றைக்காவது அட்வைஸ் பண்ணியிருக்காரா? பொது வெளியில இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுமா, இதெல்லாம் தப்புமா, இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமானதுமா, உங்க வீட்டுல தான் என்ன நினைச்சுப்பாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் தப்பு, இந்த மாதிரிலாம் பேசிட்டு எப்படிமா நீங்க தெருவுக்கு போவீங்க இந்த வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு அப்படின்னு என்றைக்காவது ஒரு நாள் இப்படி பேசுறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரா விஜய்? பல்வேறு பணிச்சுமைகள் இருப்பதற்கு நடுவில் தமிழக பெண்களுக்காக புகார் கொடுக்க வந்திருக்காருன்னா, இப்போ டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற பெண்கள் தான் ஒட்டுமொத்தமான தமிழக பெண்களா? தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலை மாதர் என்ற அர்த்தத்தில் பேசியிருப்பது உண்மையிலே வேதனைக்குரிய ஒன்று. இவர் ஏன் இப்படி பேசினார் என்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. திமுகவின் பின்னணி இருக்கிறது என்பதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான பெண்கள், கோடிக்கணக்கான வாக்காளர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பிஸ்கெட் ஜேபியோட அடிமை கட்சிக்குள்ளதான் இருக்காங்களா? என்னப்பா அடிமை, கொத்தடிமைன்னு சொல்லணும் நியாய பிரகாரம் பார்த்தா. வாய் தவறி அடிமை என்று வந்து விட்டது. பிஸ்கெட் ஜேபி கட்சியும் RSS ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கிய கொத்தடிமை கட்சி தான் டிவிகே என்கின்ற விஜயோட கட்சி. அந்த கட்சியும் ஒரு கொத்தடிமை. அந்த கட்சி தலைவன் என்று சொல்லிக் கொள்கின்ற விஜய் உலகமாக கொத்தடிமை. அந்த கொத்தடிமையாக இருக்கக்கூடிய விஜய் பல்வேறு பணிச்சுமைகளுக்கு நடுவே தமிழக பெண்களுக்காக வந்திருக்காராம். இப்பவும் கேட்கிறோம், இந்த மாதிரி எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான பெண்கள் இதே மாதிரி பேசி தெரிஞ்சுருக்காங்களா? டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற பெண்கள்னு சொல்றீங்கன்னா அது வரைக்கும் ஓகே, அது உங்களோட பிரச்சனை. ஆனா ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு தாய்க்குலங்கள்னு சொல்லும் போதுதான் பாருங்க நாங்க களத்துல இறங்க வேண்டியதா இருக்கு. விஜய் மனசுல என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர்தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலேயே இருப்பதிலேயே, ஏன் உலகத்திலேயே இருப்பதிலேயே நம்பர் 1 ஸ்டார்ன்ட்டு தன்னைத்தானே ஏதோ ஒரு கற்பனை உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 10 நடிகர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த 10 நடிகர்கள்ல விஜயும் ஒரு நடிகர். இன்றைக்கும் நம்பர் 1 ஸ்டார் அப்படின்னு சொன்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் தான். அரசியல் ரீதியாக ரஜினிகாந்த் அவர்கள் மீது எக்கச்சக்கமான விமர்சனங்கள் இருந்தாலும், நாம் அதிகப்படியாக விமர்சனம் வைத்திருந்தாலும், என்றைக்குமே நம்ம நேர்மையாகவும் உண்மையத்தான் பேசுவோம். இன்றைக்கு உச்சத்தை விட்டு வந்திருக்கிறேன்னு சொல்ற விஜய் நினைப்பதை போல அவர் உச்ச நடிகர் கிடையாது. இப்பொழுதும்
தமிழ்நாட்டில் ஒரு உச்ச நடிகர் நம்பர் 1 இடத்துல இருக்காருன்னு சொன்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறகுதான் அடுத்த நம்பர்ல இருக்கிற நடிகர்கள். ஆனா விஜய் தன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உலகத்திலே நம்பர் 1 ஸ்டார் நம்ம தான். தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களும் அவரது ரசிகர்கள், தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோடி பெண்களும் டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தமிழக பெண்கள் டிவிகே கட்சி பெண்கள்னு குறிப்பிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒட்டுமொத்தமான தாய்க்குலங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான பெண்கள்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா பாருங்க எல்லாரும் இறங்கி வந்து கேள்வி கேட்பாங்க. பொன்ராஜ் என்பவர் குறிப்பிட்டு பேசியது டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சில பெண்களை குறிப்பிட்டு சொன்னாரு. இந்த மாதிரி பேசுபவர்களை குறிப்பிட்டு சொன்னாரு. இந்த பிரச்சனை பூதாகரமாக இவங்களே பாருங்க பெரிதுபடுத்திய பிறகு இன்னொரு இன்டர்வியூல இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அந்த இளைய சமுதாயத்துக்கு வந்து மிகப்பெரிய கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளோட வந்து அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும் அரசுகள், ஆளும் அரசுகள். அந்த வாய்ப்புகளை வச்சு அந்த இளைய சமுதாயம் அடுத்த லெவலுக்கு போகணும்னு நம்ம நினைச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சு அரசியல்ல பேசிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சமுதாயம் வந்து நான் வந்து அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன்னு ஒரு பொண்ணு சொல்ல, இன்னொரு பொண்ணு வந்து எனக்கு புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்ன்றா. இன்னொரு பொண்ணு வந்து எங்கள் வீட்டில் விஜய் கோட்டு போடலைன்னா 9 பேருக்கு நான் வந்து விஷம் வச்சு கொண்டுருவேன்றா. இன்னொரு பொண்ணு ஒருத்தி 4 பேர் வச்சிருக்கா, 5 பேர் வச்சிருக்கா, 6 பேர் வச்சிருக்கான்னு சொல்றா. அப்போ இந்த இதை வந்து வீடியோ எடுத்து இதை மீடியாக்கள் வந்து ஒளிபரப்பு என்ன ஆகுது அப்படின்னா, ஓ இப்படி செஞ்சாதான் நம்ம ஃபேமஸ் ஆகுமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து இந்த இளைய தலைமுறைக்கு வருது. அப்போ இதை வந்து ஒரு கட்சி தலைவர் விஜய் வந்து தாவேக்காவுடைய பெண்கள் இப்படி துண்டை போட்டுட்டு பேசுகிறாங்களே, அப்போ விஜய் என்ற ஒரு கட்சி தலைவர் ஒரு அண்ணாவின் கொள்கையை கடைப்பிடிக்கிறேன், பெரியாரின் கொள்கையை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணிருக்கணும்? கண்டிச்சிருக்கணும், பெண்கள் இப்படி பேசக்கூடாது, வரம்பு மீறி பேசாதீங்க அப்படின்னு கண்டிச்சிருக்கணும். கண்டிச்சு அறிக்கை விட்டு அவங்கள திருத்திருக்கணும். இது வரைக்கும் விஜய் ஒரு கண்டன அறிக்கை கூட வரல. வக்கிரத்தை விதைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கவங்கள அப்போ எப்படி கூப்பிடுவீங்க? ஒரு பெண் வந்து நீங்க வந்து அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன்னா அதுக்கு பேர் என்ன? கால் ஸ்பேட. அப்ப அதை நம்ம சொல்லும் பொழுது நீங்க எப்படி எல்லா பெண்களையும் சொன்னீங்க? எல்லா பெண்களையும் நான் சொல்லவே இல்லை. பூர்த்தி பார்க்கல. எதுக்கு சொல்லணும்? எல்லா பெண்களையும் நான் சொல்லவே இல்லை. பூர்த்தி பார்க்கல. எதுக்கு சொல்லணும்? சம்மந்தம் இல்லாம கான்டெக்ட் இல்லாம யாராவது பேசுவாங்களா? அந்த பெண்ணை சொல்லி அந்த பெண் இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள், இப்படிப்பட்டு பேசக்கூடிய பெண்களுக்கு நீ விவசாயி தான் சொல்லணும்னு சொல்றத நான் அன்னைக்கு நான் சொன்னேன். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காப்ல விஜய் அப்படின்னா இந்த விஜய் விட்டு வைக்காம இன்னும் திருந்தல. உண்மை இவ்வாறாக இருக்கு. ஆனா பாருங்க விஜய் பொங்கி பொங்கல் வைக்கிறாரு. ஐயோ தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பெண்களை திமுக கைக்கூலி, திமுக ஆதரவோடு திமுக தூண்டுதலோடு பொன்ராஜ் என்பவர் இழிவுபடுத்திட்டாரே அப்படிங்களாப்பா. இந்த பெண்கள்னு விஜய் குறிப்பிடுறாரு இல்லைங்களா? அப்ப பெண்கள்லாம் எல்லாரும் பெண்கள் தானே? ஆமா பெண்கள் தான். அந்த பெண்கள் என்கின்ற வார்த்தையை சொல்றதுக்காவது விஜய்க்கு முதல்ல தகுதி இருக்குங்களா? மகளிர் தின விழாவில் கட்டிய மனைவியை பல ஆண்டுகளாக உடன் வாழ்ந்த மனைவியை வர்த்து இல்லைன்னு சொன்னவர் தானே விஜய். பல ஆண்டுகளாக உடன் வாழ்ந்த ஒரு பெண்ணை குறிப்பிட்டு வர்த்து இல்லைன்னு சொல்ற இவர் தான் பாருங்க ஐயோ பெண்களை குறிப்பிட்டு இழிவுபடுத்திட்டாருன்ட்டு டிஜிபி ஆபீஸ்ல போயிட்டு புகார் கொடுக்குறாரு, கழுத்துல கண்ணாடியை மாட்டிக்கின்னு. அதான் தான் பாருங்க அதே மேடையில கழட்டி பலார்னு அடிச்ச மாதிரி அடிச்சாங்க பாருங்க. இந்த மகளிர் தினத்தில் நாம் அனைவரும் உறுதியாக எடுத்து சொல்ல வேண்டியது என்னன்னா, பெண்களை முதல்ல மதிக்கணும். சும்மா பெண்களை ஒரு மேடையில் ஏறி அவதூறாக பேசி அவமானப்படுத்தி அவர்கள் வீட்டு பெண்களை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் அவதூறு பரப்புகின்ற ஒரு ஆண் மகனையும் வீழ்த்த வேண்டும் என்று இந்த சிங்க பெண்களை கேட்டுக்கொள்கிறேன். இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமாப்பா? ஊருக்கு உபதேசம் செய்யுமாம் பள்ளி, அது போய் விழுமா கழுநீர் பானையில துள்ளின்ற ஒரு வகையில அந்த அம்மா கழட்டி அடிச்ச அர்த்தம் இந்த அர்த்தம் தான். டிவிகே கட்சிக்குள்ள இருக்கிற யாரோ ஒரு சில பெண்களை குறிப்பிட்டு யாராவது பேசிட்டாங்கன்னா மட்டும் ஐயோ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான பெண்களை இழிவுபடுத்திட்டாங்கன்ட்டு விஜய் வருவார் புகார் கொடுக்கறதுக்கு. ஆனா விஜய் கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பெத்த தாயை அடிப்பேன்னு சொன்னாரே, எங்க அம்மாவே அடிச்சான் ப்ரோ. அந்த காசு கூட எங்க அம்மாவை நீங்க அடிச்சுட்டு வந்தோம் ப்ரோ. அந்த காசு எனக்கு தேவையே இல்லை. அவங்க கொடுக்குற காசுல தான் நாங்க வாழ்கின்ற கௌசியம் கிடையாது. இந்த மாதிரி பேசுகின்ற விஜயோட ரசிகர் ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு என்றைக்காவது மைக்க பிடிச்சி அட்வைஸ் பண்ணியிருப்பாரா? என்னப்பா இது, நீங்க குடியிருந்த கோயிலுப்பா பெத்தவங்களோட வயிறு, அந்த வயிற்றுல சுமந்து பெத்தெடுத்து உங்க தாயை அடிக்கலாமா? நீங்க அடிச்சது மட்டும் இல்லாமல் வேமா சூசோ இல்லாம எல்லா தாயும் அடிக்க சொல்லி தூண்டி விடுறீங்களே, இதெல்லாம் தப்புன்ட்டு என்றைக்காவது அட்வைஸ் பண்ணிக்காரா விஜய்? தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பெண்கள் அப்படின்னு சொல்ற அந்த பெண்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜாம்பிஸை பெற்றெடுத்த தாயும் ஒரு பெண் தானே. அந்த தாயை அடிச்சேன்னு சொல்ற இந்த கூட்டத்துக்கு விஜய் என்றைக்காவது அட்வைஸ் பண்ணிருக்காரா? அடுத்து இந்த மாதிரி பண்ணாதீங்க அம்மா, இப்படிலாம் இருக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிக்காரா? எந்த மாதிரிங்க? அந்த 1.5 வயசு குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன் எங்க அம்மா கிட்ட. அவங்க போக கூடாதுன்னு சொன்னாங்க. கரூர் சம்பவம் மாதிரி ஏதோ ஆயிரம் நீ போகாதன்னு. அதெல்லாம் தாண்டி நான் என் அண்ணனை பார்க்க தான் வருவேன்னு சொல்லி என் அண்ணனை ஹாப்பியா சந்தோஷமா பக்கத்துல நின்று பாத்துருக்கேன். இதை விட வேற என்னங்க வேணும்? அவரை பார்த்த சந்தோஷத்துல 2 நாளா நான் அவரை சாப்பிடல.
அவனுக்காக நான் வெயிட் பண்ணி இன்னைக்கு நான் காலையில இருந்து இங்க வந்து நின்னு பாத்திருக்கேன். தப்புமா இந்த மாதிரிலாம்? 1.5 வயசு கை குழந்தைய வீட்டுல விட்டுட்டு வரலாமா? அப்படி வரணும்னு உங்களை யார் அடிச்சது? வீட்டுல டிவி இருக்கு இல்லைங்களா, லைவ்ல காட்டுறாங்க இல்லைங்களா, அந்த ப்ரோக்ராம லைவ்ல உட்காந்து பாருங்கன்ட்டு அட்வைஸ் பண்ணிக்காரா? எப்படி பண்ணுவாரு? விஜய் தான் கூட்ட வெறியாச்சே, கூட்ட போதையாச்சே, கூட்டம் இருந்துக்கினே இருக்கணும். விஜய் பேசும்போது நெத்தி நெத்தி பேசுவாரு, கை தட்டினே இருக்கணும், அந்த கை தட்டல ரசிச்சுக்கினே இருக்கணும் விஜய். அதே மாதிரி இந்த குப்பை பொறுக்கிறவங்க கூட்டுறவங்க அந்த சிறுமி மன்னிப்பு கேட்டுட்டாங்க, இருந்தாலும் இன்றைக்கும் அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குங்களே. குப்பா பொறுக்கிறான் 2 பொண்டாட்டி வச்சிருக்கான், கூட்டுறவன் 4 புருஷன் வச்சிருக்கான், காசு இல்லாதவங்க கூட 10 பொண்டாட்டி 10 புருஷனோட ஜாலியா வாழ்றாங்க. எங்கள்கிட்ட காசு இருக்கு, நாங்க வச்சுக்குவோம், வச்சுக்காம போவோம். உங்களுக்கு என்ன அரசியல் தானே, ஓட்டு தானே, ஓட்டுக்குள்ள வச்சு நீங்க சமாளிக்கணும். இது சீக்ரெட் மேரேஜ் தான், நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சங்கீதாவுக்கு இப்பதான் நேரமே கிடைச்சிருக்கு. ஸ்டாலின் சங்கீதாவோட கரெக்ட் பண்ணி காசு கொடுத்துருப்பான். எலெக்ஷன் அன்னைக்கு வந்து நீ கரெக்டா டைவர்ஸ் வாங்க வந்துரு, நான் உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு ஸ்டாலின் தான் சொல்லியிருப்பான். இப்படி எல்லாம் வயசுக்கு மீறி பேசக்கூடாதுமா, தப்புமா? என்னதான் நம்மளோட எதிரி கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் வயசுல பெரியவங்க, மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் பதவியில் இருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அவன் வந்து பேசக்கூடாது. யார் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது? இப்பெல்லாம் பேசுறது தப்புமான்னு விஜய் அட்வைஸ் பண்ணிக்காரா? பண்ண மாட்டாரு. அந்த வீடியோவை ரசிச்சு பார்த்துக்கிற சைக்கோ மனநிலை கொண்டவர் தான் பாருங்க விஜய் என்பவர். இன்றைக்கு பொன்ராஜ் என்பவர் டிவிக்கு கட்சிக்குள்ள இருக்கிற யாரோ ஒரு சில பெண்களை குறிப்பிட்டு இந்த மாதிரிலாம் பேசுறவங்களை பார்த்துட்டு சொன்னதற்கு புகார் கொடுக்கிற அளவுக்கு இறங்கி வர விஜய் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்ட்டு அட்வைஸ் பண்ணி ஆரம்பத்துல இருந்தே தடுத்து வச்சிருக்கலாம் இல்லைங்களா, கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாம் இல்லைங்களா? வயசு வித்தியாசம் பார்க்காம அந்த சிறுமி பேசியது தவறு என்று அந்த சிறுமியோட உறவினர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தான் அட்வைஸ் பண்ணி அந்த சிறுமி மன்னிப்பு கேட்டாங்க. உணர்ச்சி வாசத்துல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல. நான் பெரியவங்கள அப்படி சொல்லிருக்க கூடாது, சிஎம் சார் அப்படி சொல்லிருக்க கூடாது, சீமான் சார் அப்படி சொல்லிருக்க கூடாது. ஆனால் அப்ப கூட பேசுவது தவறு என்று உறவினர்கள் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணாங்களே தவிர டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க அந்த சிறுமியை தூண்டி விட்டுருக்காங்க. நீ பேசுமா, மேல வரத நம்ம பாத்துக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட வந்து சொல்லுங்கன்ட்டு. கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டது, முதல்வர் அப்படி பேசினதெல்லாம் அதெல்லாம் யாராவது சுட்டி காமிச்சாங்களா? யார் சுட்டி காமிச்சாங்க? எல்லாரும் சுட்டி காட்டினாங்க. உன் வயசுக்கு மீறி நீ பேசிட்ட, இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, பெரியவங்களை அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. யார் சுட்டி காமிச்சாங்க? தெருவுல ஏரியால ஃபுல்லா கேட்டாங்க. சரி, அங்க நமக்கு டிவிகே கட்சிக்காரங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த ஏரியால இருப்பாங்க, அவங்க யாரும் இப்படி சொன்னாங்களா இப்படி பேசக்கூடாது? அதெல்லாம் சொல்லல. அவங்க கட்சிக்காரங்க யாரும் சொல்லல. உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த சிறுமி பேசின பேச்சுக்கு மன்னிப்பும் கேட்டுறாங்க. ஆனால் பாருங்க, இன்றைக்கும் அந்த வீடியோ வைரலாகி கொண்டிருக்கும் அந்த வீடியோவை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு சில ஜென்மங்கள் இதை போல பேசினுக்கிறாங்க. ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு, குப்பை பெருக்கிற கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு 4 பொண்டாட்டின்னு, அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு. சரியா? அவங்க மட்டுமா, ரோட்ல போறவங்க கூட 10 இருந்ததா கூட இருக்கட்டும், அது அவர் பர்சனல். ஏங்க சும்மா ரோட்ல போறேன்னா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவர் ஒரு பொண்டாட்டி வச்சிருக்காரு, தப்பா சொல்ல வரல. அப்படி பண்ண அப்படியே இருந்தாலும் அவரை பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்றோம். பேசுறது உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, என்ன தகுதி இருக்கு முதல்ல நீங்க பேசுறது. இப்படி ஆளாளுக்கு ரோட்ல போறவங்க உட்பட எல்லாருமே கணக்கு வழக்கு இல்லாம 10-15 இருக்கிறாங்கன்ட்டு கேமராவுக்கு முன்னாடி பேச சொல்றது யாருங்க? பொன்ராஜ் என்பவர் பேசியதற்கு பின்னணியில் திமுக தூண்டுதல் இருக்குன்னு சொன்னா, அப்ப இந்த மாதிரி கேமராவுக்கு முன்னாடி விஜயை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுபவர்கள் அனைத்திற்கும் பின்னணியில் விஜயோட தூண்டுதல் இருக்கு, விஜயோட ஸ்கிரிப்ட் இருக்கு. விஜய்கே ஸ்கிரிப்ட் பிஜேபி கட்சிக்கிட்ட இருந்து வருது. இருந்தாலும் இதே போல அருமை பெருமைகளை பாராட்டி தள்ளும் விதமான ஸ்கிரிப்ட் எல்லாம் விஜய் தான் எழுதி கொடுப்பாரு. என்னை பத்தி இப்படி பேசுங்க, என்னை பத்தி இப்படி சொல்லுங்க, என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க. ஏன்னா பொன்ராஜ் பேசியதற்கு பின்னணியில் திமுக தூண்டுதல் இருக்குன்னு சொன்னா, அப்ப இதை போன்றவர்கள் பேசுபவர்கள் அனைவருக்கு பின்னணியில் இருப்பது விஜயோட தூண்டுதல். நீங்க என்னை புகழ்ந்து தள்ளுற வீடியோவை பேசுங்கம்மா, நாங்க அதை எங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ், வல்கர் வாரியர்ஸ், எங்களோட வார் ரூம் பிஆர் டீமை வச்சு நாங்க அதை வைரல் ஆக்குறோம்ட்டு விஜய் தான் பாருங்க காசு கொடுத்து பேச சொல்லி தூண்டி விட்டு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண சொல்றாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான பெண்கள் ஒன்றும் இதை போல பேசின இல்லையா கேமராவுக்கு முன்னாடி எல்லாரும். அவரவர்களுக்கு குடும்பம் இருக்கு, அவரவர்களுக்கு பொழப்பு இருக்கு, அவரவர்களுக்கு வேலை இருக்கு, அவரவர்களுக்கு வாழ்க்கை இருக்கு, முக்கியமா அவரவர்களுக்கு என்று மரியாதை இருக்கு. ஒன்னா தமிழ்நாட்டு பெண்கள் டிவிகே கட்சியை சேர்ந்த பெண்கள்னு சொல்லுங்கய்யா. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான பெண்கள் எல்லாருமே விஜய் 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 தான் கத்தினுக்காங்களா? இல்ல இந்த மாதிரி தான் ரோட்ல போற எல்லா கேமராவையும் மடக்கி நிறுத்தி இதே மாதிரி பேசினுக்காங்களா? 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலப்பா. இதுக்கே எப்படின்னா மத்ததுக்கெல்லாம் எப்படிங்க? ஐயோ பொன்ராஜ் என்பவர் தமிழ்நாட்டு பெண்களை ஒட்டுமொத்தமா கேவலப்படுத்திட்டாரே அப்படின்ட்டு வேமா சூசோ இல்லாம டிஜிபி ஆபீஸ்ல போயிட்டு நிக்கிறார் இல்லைங்களா விஜய். இதே மாதிரி என்றைக்காவது விஜய் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மீதோ அல்லது ரசிகர்கள் மீதோ வல்கர் வாரியர்ஸ் மீதோ வாரும் நபர்கள் மீதோ என்றைக்காவது புகார் கொடுத்துருக்காரா? இல்ல அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சிருக்காரா? விஜயண்ணா, உங்க வேலூர் பரப்புரை பார்த்து அதுல எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்துல ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள் எவ்வளவு மரியாதையும் எவ்வளவு மதிப்பும்
எவ்வளவு பாதுகாப்பும் உங்க ரசிகர்கள் மத்தியில இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தா படிச்சு பாருங்க. ஜூலி என்பவர் மட்டும் கிடையாதுங்க, வைஷ்ணவி என்பவர் விஜயோட கட்சிக்குள்ள இருந்து அந்த கட்சிக்குள்ள கொடுக்குற தொல்லை தாங்க முடியாம மரியாதை இல்லாம பண்றாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்கன்னு தொல்லை தாங்க முடியாம வெளியே போனவங்களை என்னென்ன அக்கிரம அநியாயம் பண்றாங்க. நாங்க ஆபாசமா சித்தரிக்கிறது, மார்ஃப் பண்றது, தேவையில்லாத அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரியான ஒரு செயல் தான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. பொன்ராஜ் என்பவர் பேசுவது அவரா பேசுவது கிடையாது, அதற்கு பின்னணியில் திமுகவோட தூண்டுதல் திமுக தான் இருக்குன்னு சொன்னா அப்ப விஜயோட வல்கர்வாதிய கூட்டத்துக்கு பின்னாடி இருப்பது விஜய் தான் அவங்களெல்லாம் இந்த மாதிரி பேச சொல்லி பொதுவெளியில அடுத்தவங்களை திட்ட சொல்லி தூண்டி விடுறாரு. சும்மா சொல்லுங்க, அவர் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு பதிலுக்கு நம்ம சும்மா சொல்லல, அசால்ட்டா போற போக்குல ஒரு மேடையில சொன்னார் அவரு. இதுக்கு நடுவில் பாருங்க நம்ம பிள்ளைங்க டக்குன்னு பாருங்க சோசியல் மீடியாவில் புகுந்து சம்பவம் பண்ணிட்டு வந்துருவாங்கன்னு சொல்றத சிச்சினே சந்தோஷமா பாராட்டி தள்ளுறாரே தவிர அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுப்பா, பொது வழியில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா, எல்லாருமே நம்மளோட சகோதர சகோதரிகள்னு அட்வைஸ் பண்ணிக்காரா? பண்ணவே இல்லை. ஆனா பாருங்க, ஐயோ தமிழ்நாட்டு பெண்களை ரொம்ப இழிவுபடுத்துறாரு பொன்ராஜே. 2.5 வயசு குழந்தை கரூர்ல 2.5 வயசு குழந்தை உசுறு போச்சு, என்ன இப்ப போட்டுமே? என்னப்பா இது? விஜயோட மொசர கட்ட மூஞ்சி இருக்கு இல்லைங்களா, அந்த மூஞ்ச கிட்ட பார்க்கக்கூடிய குடுப்பனை எந்த குடும்பத்துக்கு கிடைக்கும்? ஏன் எங்க குடும்பத்துக்கே இது வரைக்கும் அந்த குடுப்பனை கிடைச்சதே கிடையாது. அந்த குடுப்பனையை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். என்ன அதுக்கு நாங்க ஜஸ்ட் எங்க குழந்தையோட உசுரை சும்மா கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதமா. விலை மதிப்பில்லாத உசுறு உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா, கேவலமா போச்சா, கிள்ளிக்கீரையாச்சா? என்ன இந்த மாதிரிலாம் பேசுறீங்கன்னு அட்வைஸ் பண்ணிக்காரா விஜய் என்றைக்காவது? இன்றைக்கு பொங்கி பொங்கல் வைத்து புகார் கொடுக்கிற விஜய் அன்றைக்கு இந்த மாதிரிலாம் பேசுறவங்களை பார்த்துட்டு பாயசம் குடிச்சிட்டாரா? அதே வரிசையில அது எப்படிங்க பெண்கள் இத கொஞ்சம் கேளுங்களேன். இந்த வீடியோ எப்படி உட்கார்ந்து சொல்லவா? உள்ள பாடி போட்டுருக்க, வெளியே சொட்டு போட்டுருக்க, பூரா இழுத்து அடைச்சு உட்காந்து பூரா காமிச்சு பேசுற, மானத்தை மாதிரி தலை துணிமணி நீ பேசுற நீ கிடையாது. சரியா? நீ யாருன்ற வீடியோ போ யூடியூப்ல போய் பாரு. ஆம்பளை பார்த்தா வந்து போறீங்க, யார பேசுற? அவன நீ பேசுற இஷ்டத்துக்கு பேசுற, வசனம் பேசுற. நீ வசனம் யார்ப்பா இவரு? விஜய் கட்சிக்குள்ள இருக்கிற விஜய் கட்சியோட நிர்வாகி. அவர் பேசுறத முழுசெல்லாம் பதிவிட முடியாதுங்க, காது கொடுத்து கேட்க முடியாது. இதுவே பாருங்க கட் பண்ணி எடிட்டிங் பண்ணி தான் போட்டிருக்கோம். அவ்வளவு கேவலமா பேசாரு பெண்களை எல்லாம். இந்த மாதிரிலாம் பெண்களை குறிப்பிட்டு உங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பேசுவதை கேட்டு விட்டு என்ன பண்ணிருந்தீங்கப்பா, பேர்கள்ல பொறுக்கிந்தீங்களான்னு கேட்பாங்க இல்லைங்களா? உலக மகா உன்னதமான உத்தம ரசிகர்களை கையில் வைத்துக் கொண்டு உத்தம புத்திரன் என்கின்ற போர்வையில் உத்தம கட்சியை நடத்தி கொண்டிருப்பதை போல விஜய் பில்டப் பண்றாரு இல்லைங்களா? ஐயோ பெண்களை இழிவுபடுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்களாப்பா? அதை பாருங்க. இதெல்லாம் பேசுவானுங்களா இந்த அண்டா செந்தில் ஒருத்தர் இருக்கான், பத்திரிகையாளர்ன்ற பேர்ல. அவன் பத்திரிகையாளர் தான் போடுவான். அவனுக்கு நான் சொல்றேன், நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளர்னு நான் போடுறேன்ல, உன் நெஞ்சில இருக்கிறது மஞ்சாசோடு உண்மைனா, நீ உன் தாடிக்கிட்ட குடிச்ச தேடு உண்மைனா, நீ போராட்டி. அடுத்த வீட்டு பெண்களை குறிப்பிட்டு கண்ணா பின்னான்னு இவரது ரசிகர் கூட்டம் பேசும்போது அதை பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சுன்னு இருப்பாரு. ஏன்னா நான் பார்க்கலன்னு சொல்ல முடியாது. அம்மா 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 விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கம்மா, விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கம்மான்னு ஒரு குழந்தைங்க பேசுன வீடியோவை பார்த்துருக்காரு, ரசிச்சிருக்காரு, ஒரு மேடையில பேசினாரு. இந்த மாதிரிலாம் வீடியோ தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருங்கள்னு வேலை வெட்டி இல்லாத வீடியோ எல்லாம் பார்த்து நிற்பதற்கு நடுவே இந்த மாதிரிலாம் பார்த்து நிற்பார் இல்லைங்களா? இதையெல்லாம் பார்த்து விட்டு விஜய் என்றைக்காவது ஒரு நாள் அவரோட அபிஷியல் ட்விட்டர் பேஜில் ஒரே ஒரு வரி அட்வைஸ் பண்ணி போட்டிருப்பாரா? இவரது ரசிகர் சாம்பிஸ் கூட்டத்துக்கு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா, பண்ணக்கூடாதுப்பா, நம்ம கட்சியை சார்ந்த பெண்கள் மட்டும் பெண்கள் கிடையாது, எல்லாருமே பெண்கள், எல்லாரையுமே சகோதரிகள் நண்பிகள் என்கின்ற பார்வையில பார்க்கணும்னு சொல்லியே. ஆனா சொல்லலையேப்பா. அடுத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தா ரத்தமாது. நீங்க மட்டும் அட்வைஸ் பண்ணி ஒழுங்குபடுத்தி வச்சிருந்தீங்கன்னா இப்ப தேவையில்லாம இன்னொருத்தர் உள்ள வந்து இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய நிலைமை உருவாகாது இல்லைங்களா? இன்றைக்கு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியை போல பில்டப் செய்து தன்னைத்தானே பில்டப் பண்ணுகிற விஜயோட தீவிர ரசிகனான அந்த விக்னேஷ் என்கின்ற இளைஞரோட அப்பா அடிபட்டு உசுருக்கு போராடி இருக்கிற தன் மகனோட உசுரை காப்பாத்துறதுக்கு எல்லாத்தையும் வித்து மருத்துவம் பார்த்தாரே. வித்துதான் பிள்ளைய காப்பாற்றணும்ல, இதுக்கு பிரயோஜனம் பிள்ளைய திருந்தணும்ல, அதுக்கு நம்மளால முடிஞ்சது செய்வோம். இது பார்க்காம விட்டோம்னா அது பெரிய சிக்கல் இல்லையா? எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைக்கு படிக்க சேர்த்து காப்பாற்றணும். பல்வேறு பணிச்சுமைகளுக்கு நடுவே எல்லாத்தையும் விட்டுட்டு புகார் கொடுக்க போனா அதே டைமை ஒதுக்கி அந்த மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்த
அந்த விக்னேஷ் என்கின்ற ரசிகரை பார்க்கறதுக்கு விஜய் போனாரா? கடைசியில பாருங்க, அந்த இளைஞர் விக்னேஷ் என்பவர் இறந்து விடுகிறார் மருத்துவமனையில். இறந்த பிறகாவது அந்த விக்னேஷ் என்பவரோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கு எட்டி பார்த்தாரா? வரவே இல்லை, எட்டி பார்க்கவே இல்லை. ஒரே ஒரு வரி, ஆறுதல் வரி பதிவு கூட பதிவு பண்ணல. ஆனா பாருங்க, திமுகன்னு சொன்ன உடனே திமுகவே இல்லை, திமுகவே இது உள்ள இல்ல. அவர் போற போக்குல பேசி விட்டு போறாரு இன்டர்வியூல. அதுக்கும் காரணம் திமுகன்னு சொல்லி உடனே பக்கமா எழுத வந்துடுறாரு. டிஜிபி ஆபீஸ்க்கு புகார் கொடுக்க போறாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, விலை மதிப்பில்லாத உசுருக்கு போராடி இருக்கிற அவரது ரசிகனோட உசுரை கூட காப்பாற்றுவதற்கு நேரடியாக போகல விஜய், போக முடியல. அவருக்கு வளகாப்புக்கு போற வேலை இருக்கு. ஆனா திமுகவை திட்டணும்னா முதல்ல பாருங்க, டிஜிபி ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு திட்டினுக்கிற இந்த விஜய் போன்ற ஒரு கேவலமான ஜென்மத்தை இதற்கு முன்பாக இந்த உலகத்துல எங்கேயாவது பார்த்திருப்போமா? நம்ம சொந்த மனைவியையே இவரோட பல்கர் வாரியர்ஸை வச்சு சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லி அந்த போட்டோவெல்லாம் போட்டு எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க சோசியல் மீடியாவில். பல ஆண்டுகளாக உடன் வாழ்ந்த கட்டிய மனைவியை குறித்தே பாருங்க, வல்கர் வாரியர்ஸை வச்சு இவ்வளவு கேவலப்படுத்துற இவரு தான் பாருங்க, ஐயோ பெண்களை அடுத்தவங்க இழிவுபடுத்திட்டாங்கன்னு போறாரு புகார் கொடுக்கறதுக்கு. அதற்கு காரணம் தற்குறி தலைவன் எவ்வழியோ அந்த தற்குறி தலைவனை ஃபாலோ பண்ற ரசிக தற்குறிகள் அவ்வழி. கட்டிய தனது மனைவியை பார்த்தே வருத்தலன்னு சொன்னவர் தானே இந்த விஜய். இவர் தான் சொல்றாரு பாருங்க, ஐயோ தமிழக பெண்களை அடுத்தவங்க கேவலப்படுத்திட்டாங்கன்ட்டு. திரைப்படத்திலும் சரி, நேரடியாகவும் சரி, விஜயும் சரி, விஜயை ஃபாலோ பண்ற ரசிகர் சாம்பிஸ் கூட்டமும் அவங்க பெண்களை குறித்து கேவலப்படுத்தாத கேவலமா அடுத்தவங்க கேவலப்படுத்த போறாங்க. ஒட்டுமொத்தமாகவே கேவலங்களுக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்பேற்பட்ட கேவலங்கள் அடுத்தவங்க பேசாத கேவலம்னு சொல்றதுதான் இருக்கிறதுலயே ஒரு ரொம்ப கேவலமானது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா உலகமாக கேவலமான விஜய் என்கின்ற தற்குறி தலைவனோட கேவலத்தனத்தை குறிப்பிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.